உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகராட்சியின் 40வது வார்டு நகர் நல சங்க நிர்வாகிகளுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் சந்திப்பு. கோவை மாநகராட்சி 40வது வார்டு காமதேனு நகர், காமராஜர் நகர், ஸ்ரீனிவாச நகர் ஆகிய பகுதிகளில் நகர் நல சங்க நிர்வாகிகளை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் சந்தித்தார். அப்போது அவர்களிடம் அப்பகுதி மக்கள் கூறும் பொழுது, கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தங்களது அடிப்படை பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படவில்லை. ஆகவே பாதாள சாக்கடை, குடிநீர், சாலை வசதி மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பிரச்சனைகளை விரைவில் முடித்து தரக்கோரி தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். அப்பகுதி மக்களின் வேண்டுகோள்களை மிகவும் பொறுமையுடன் கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக், கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகளில் முக்கியமான பாதாள சாக்கடை திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் இருந்ததே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். தற்பொழுது மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய மாபெரும் தலைவர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். கோவை மக்களின் மீது மிகுந்த அக்கறை மிகுதியால் தொடர்ந்து பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்களை அனுப்பி தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இன்று கோவை வருகை தந்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் கவுண்டம்பாளையம், பெரியநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார். அதேபோல் இடிந்து விழக்கூடிய நிலையில் உள்ள சிங்காநல்லூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை ஆய்வு செய்த பின் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று வெகு விரைவில் புதிய வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதேபோல் நாளை சுகாதாரத்துறை அமைச்சரும் நாளை மறுநாள் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் கோவை வருகை தர உள்ளனர். தேர்தலுக்கு மட்டும் மக்களை சந்திக்கும் கட்சி திமுக இல்லை. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. தேர்தல் வெற்றியின் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்தார், வாக்களித்தவர்கள் மகிழ்கின்ற வகையிலும் வாக்களிக்காதவர்கள் திமுகவிற்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமே என்று மனம் வருந்தும் வகையிலும் எங்கள் ஆட்சி இருக்கும் என்று தெரிவித்தார். உங்களது கோரிக்கைகள் உடனடியாக தீர்வு காணப்படும் என்று பொதுமக்களிடம் கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக 40வது வார்டுக்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.